உன்னருகே நான் இருந்தான், தினம் உன்னருகே நான் இருந்தான். அத்தை அத்தை யாரு உள்ள வாங்கப்பா. அத்தை நான் தான் வந்திருக்கிறேன். என்னையா இந்த பக்கம்? அது ஒன்றும் இல்லை அத்தை, அப்பா இறந்து 2 வருஷம் ஆயிடுச்சு இல்லை, நாளைக்கு சாமி கும்பிடணுமா, அதான் சொல்லிட்டு வா அப்படி சொன்னாங்க. எங்க அண்ணன் இறந்து அதுக்குள்ளே 2 வருஷம் ஆயிடுச்சு. சரி அழாதீங்க அத்தை. ஆமாய்யா. அத்தை பாப்பியா ஏன் தழுவுறீங்க? இந்தாங்க காஃபி. இல்லைம்மா, எங்க அண்ணன் இறந்து 2 வருஷம் ஆயிட்டு, நாளைக்கு அவனு சாமி கும்பிடணும், அதான் வாங்கத்த அப்படி சொல்லி கூப்பிட்டு போறதுக்கு வந்தான். ஓ அப்படிங்களா, வாங்க உள்ள வாங்க. இருக்கட்டும், நீ உட்காரியா. இன்னும் நிறைய பேர்ட்ட சொல்லணும், அதனால நான் போகிறேன். மாப்பிள்ளை இல்லையா? சதீஷ் இப்போ தான் வெளியே போயிருக்கான். உட்காருங்க, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. இல்லை நீ இருக்கட்டும், நான் போயிட்டு வரேன். சரியா, பார்த்து போயிட்டு வா. அத்தை அந்த ஃபோட்டோ உங்கள்கிட்ட எதுவும் இருக்குன்னு அம்மா சொன்னாங்க. ஆமாய்யா, நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்றேன். அத்தை கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்க, அடுத்த ஃபோட்டோ கடைக்கு தான் போகிறேன் ஃபோட்டோ செய்ய சொல்ல. சரியா, நான் அனுப்பி விட்றேன். சரிங்க அத்தை. சரிங்க, நீங்கள் போயிட்டு வரேன். சரி. இது யாரு? குமரி வந்துட்டியா? வா வா. வாரேன். நீ குமாரி எப்படி இருக்க? நீ யாரு? நான் தான் மாமாவோட பையன். கதிர் எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் பூமாரி, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இன்னும் இந்த பக்கம் வந்திருக்கிற? இல்லை பூமாரி, அப்பாவுக்கு நாளைக்கு சாமி கும்பிட்ற நாள், அதான் வந்து கூட்டு போகலான்னு வந்தேன். ஓகே, சரி போயிட்டு வா. சரி போயிட்டு வரேன். ஏம்மா நாளைக்கு போவீங்களோ? ஆமாம்மா, நாளைக்கு போகணும்ல எங்கள் அண்ணன்ல. ஏன் பூமாரி நீ போலையா? அத்தை இந்தாங்க காஃபி. நல்லா இருக்கத்த? நல்லா இருக்கு. சரி அம்மா, நான் போய் துணி மாற்றிட்டு வரேன். அண்ணன் இன்னும் வரலையோ? அவன் இன்னும் வரலம்மா. சரி அழாதீங்க, நான் போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன். பூமாரி நைட் டின்னர் என்ன வேணும்? நீ ஏதாவது செய்யுங்க, நீ எரிச்சலாக இருக்குது தெரியுமா? நம்ம 2 சேர்ந்து சமைக்கலாமா? வரியா? சரி சரி வா போகலாம். என்ன ஒருத்தரையும் ஆளை காணும். சேகரே, பெரிய பொண்ணு சொல்லு கிழவி. என்னது? சொல்லுங்க தேன்னு சொன்னேன். என்ன சாப்பிட இருக்கு? என்ன இருக்கு? போய் சரி எலிக்கு வச்ச ரொட்டி எடுத்து கொடுத்துரும். அத்தை ரொட்டி இருக்கு தேர் ரொட்டி. சரி எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வாரேன். எத்த என்ன டீ சொல்லு. இத்த நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துருமா? எந்த கோயிலுக்கு? முப்பெருமன் கோயிலுக்கு தேர். இந்த வாரம் புதன்கிழமை கொடியறது இல்லை, எல்லாரும் மாலை போட போறாங்க. எங்கள் தெருவில் அவ்வளோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மாலை போடுறாங்க தேர். அதான் சேகருக்கும் சேர்த்து மாலை போட்டுலான்னு பார்க்கேன். அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். போய் சோறட்ட ஓடு. இட்டு வரேன் தயிருங்க. பெரிய பொண்ணு என்னாச்சு? அட லூசு, என்னடி குழம்பு வச்சிருக்க? என்னாச்சு? என்னங்க டி அது அடுப்பாங்கலேருந்து என்னடி? அதுவாங்க கொஞ்சோல கொத்தமல்லி, கொஞ்சோல பெருமிளகு, கொஞ்சோல சீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் அத்தை வச்சிருந்த வெள்ளை பொடி ஒன்று, அது எல்லாத்தையும் போட்டு, அப்புறம் மேலே ஏதோ ஒரு மாதிரி பள்ளி கணக்கு இருந்தது, அதையும் போட்டு சூப்பராக சூப் வச்சேங்க. ஆமாத்தே, வெள்ளை கலர்ல பொடி. பாய்சனா? ஏங்க நான் அதுதான் நம்ம பிள்ளைக்கும் ஊட்டுனேன். பிள்ளைக்கு ஏதாட்டும் அவனை ஆவட்டு உனக்கு இருக்குடி. ஐயோ என்னாச்சு? வாமா உள்ள வா. ஐயோ என் பேத்திக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. பாட்டி என்னமாச்சு சொல்லு. பாட்டி எனக்கு தலை சுத்துது. ஐயோ என் பேத்தி மயக்கம் போட்டாளே. ஐயோ என் மகன் எப்படி ஆயிட்டாளே. சீக்கிரம் தூக்க, ஹாஸ்பிடல் போவோம். ஐயோ பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. வாங்க சீக்கிரம் போவோம். போல. ஐயா அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. எடி எந்திடி, வாங்கம்மா சீக்கிரம் போவோம். இல்ல போ சீக்கிரம் வாங்கல. இது என்னாச்சு? ஏன் அப்படி ஓட்டிக்க? என்ன இவளாலதான். இவன் என்ன பண்ணிருக்கான பாய்சன சாப்பாடுல கலந்து பிள்ளைக்கு ஊட்டிருக்காங்க. அந்த பிள்ளை பாப்பா மயக்கப்பட்டு விழுந்துட்டுக்கா, அதான் ஹாஸ்பிடல் போயிருக்காங்க. இது நெட்டவழி என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? சீக்கிரம் கூட்டு போயா. சரிக்கா, நான் கூட்டு போறேன். நீங்க அழாதீங்கக்கா, போங்க நானும் வரேன். என் பேத்தி போங்க நானும் வரேன். என் பேத்தி எங்கம்மா சீக்கிரம் போயிடலாம். ஐயோ என் மகளுக்கு இப்படி ஆயிடுச்சு. என் பேத்திக்கு எதுவும் ஆயிடாது. எம்மா அழாதீங்கம்மா. அம்மா ஹாஸ்பிட்டல் வந்து இறங்குங்க. டாக்டர் டாக்டர் என்னப்பா சொல்லுங்க. டாக்டர் என்னோட பிள்ளை பாய்சன் கலந்து சாப்பாடு சாப்பிட்டுருச்சு, எப்படியாட்டு காப்பாத்துங்க. ஓ அப்படிங்களா? ஆமாம் டாக்டர், மயக்க போட்டு விழுந்துட்டா. நீங்கள் பிள்ளைய பெட்டில் படுக்க வைங்க. ஹார்ட் பீட் இருக்குது. ஓகே, கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்குது பாப்பா. பாய்சன் கொஞ்சம் நிறைய சாப்பிட்ருக்கு சார். பாப்பா பாய்சன் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ருக்காங்க, அதனால கொஞ்சம் பாப்பா ரெஸ்ட் எடுக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க.
கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் செலவு வந்து ஒரு 10-20,000 ரூபாய் ஆகும். நீங்கள் ஓகேங்களா? ஓகே சார், என் பாப்பா மட்டும் காப்பாற்றிடுங்க. காப்பாற்றிடலாம். அப்புறம் 10 நாள் ஆகுதுட்டு பெட்டில் தங்கணும். 10 நாளா? ஓகே சார், அது பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சரிங்க சார், நீங்கள் போய் 10,000 ரூபாய் பில் பண்ணிடுங்க. நான் போய் பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கும். சரிங்க சார். ஆமாம், எப்படி பாய்சன் சாப்பிட்டாங்கம்மா? அதை ஏன் டாக்டர் கேட்கீங்க? இவதான் டாக்டர் சமைக்க தெரியாம பாய்சன் அள்ளி குழம்புல போட்டு எழுந்திட்டா. அப்படிங்களா? சரிங்க. சரி, நர்ஸு வருவாங்க, எல்லாத்தையும் சொல்லிடுங்க. ஓகே சார். இங்க யாரு பாய்சன்? மேடம், என் பேத்திக்கு தான் மேடம். ஓகே, அவங்கள அங்கே கூட்டு போகணும், கொஞ்சம் நகர்றீங்களா? சரி மேடம். சரி, நீங்கள் வெளியே போயிருங்க. ஓகே மேடம். ஓகே, இன்ஜெக்ஷன் போடலாம். இன்ஜெக்ஷன் குத்தியாச்சு. சரி, பாப்பாவை போய் பெட்டில் வச்சிடலாம். பாப்பா நல்லா தூங்குது. சார், உள்ள வாங்க. மேடம், நீங்கள் அழுத உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், பாவம் தூங்குறாங்க. இன்னும் 2-3 மணி நேரத்தில் எந்திரிச்சிருவாங்க, ஓகேங்களா? யாரும் பார்க்க வந்தாங்களோ கொஞ்சம் சவுண்ட் இல்லாமல் பார்த்துட்டு போக சொல்லுங்கள். இல்லை சார் என்னை திட்டுவாங்க, ஓகேங்களா? சரிம்மா, என் பேத்திக்கு ஒன்றும் இல்லைல்லம்மா. ஒன்றும் இல்லைங்க மேடம். சரி, ஏதாச்சும் ஒன்றா கூப்பிடுங்க, ஓகேங்களா? ட்ரிப்ஸ் ஏறுதா மேடம்? ஆமாம், 3 பாட்டிலாட்டு ட்ரிப்ஸ் ஏற்றணும். அவங்களுக்கு கொஞ்சம் சத்து கம்மியாக இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு போனால் இந்த கீரை, எக்கு பாயில் பண்ணி கொடுங்க. அப்புறம் கீரை, இந்த பாவக்காய், அப்புறம் நல்லா இந்த மண்ணுக்கு கீழே விளையிற காய்கறி நிறைய கொடுங்க. வெஜிடபிள்ஸ் நிறைய கொடுங்க. அவங்களுக்கு சத்து கம்மியாக இருக்குது. அதனாலே பாதி அவங்களுக்கு வந்து மயக்கம் வந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சார் சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட் வந்து வெளியே நான் கொடுத்துட்றேன். மெடிசன் வாங்கணும், ஓகேங்களா? எத்தனை நாள் மேடம் தங்கணும்? அது ஒரு வாரம் மட்டும் இருக்கணும் கன்ஃபார்மு. ஓகே மேடம். சரி, நான் போயிட்டு வரேன். ஓகே. நவருங்க தேவை பிள்ளை. ஏய், இதுக்கப்புறம் என் பேத்தி பக்கத்துல வந்த அவ்வளவுதான் பார்த்துக்கோ. உனக்கு என்னத்தை இப்படி சொல்றீங்க? தெரியாம தானே செஞ்சேன். இனிமே உனக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை, ஓடிடு ஒழுங்கா. இப்பெல்லாம் பேசாதீங்க. பெரிய பொண்ணு, ஒழுங்கா போயிரு. உங்க அண்ணன் மேல வச்சிருக்க மரியாதைக்காண்டி இவ்வளவு நேரம் நின்றுட்டு இருக்கிறேன். இல்லைன்னா பாத்துக்கோ, ஒழுங்கா உங்க அண்ணன் வீட்டுக்கே போயிரு. போட்டி வந்துட்டா இருக்கா? வாலட்சுமி, உள்ளவா. பாப்பாக்கு எப்படிக்கா இருக்கு? ஒன்றும் பயப்படுற மணிக்கு இல்லைன்ட்டாங்க. ஒரு வாரம் மட்டும் அட்மிட் பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காங்க. பாப்பாவுக்கு சத்து இல்லை, அதனால நிறைய வெஜிடபிள்ஸ் கொடுங்க. ஒரு 3 பாட்டில் ட்ரிப்ஸ் ஏற்றணும்னு சொன்னாங்க. ஐயோ, எப்போ கண்டிப்பாரான்? ஒரு 3 மணி நேரத்தில் எழுந்திரிச்சிருவேன்னு சொன்னாங்க. வாங்கக்கா, உட்காருங்க. இல்லை தம்பி, இருக்கட்டும். சரி, உட்காரு லட்சுமி. ஏன் நின்றுட்டு இருக்கா? இல்லைக்கா, மாலை போடுறோம் புதன்கிழமை. அதான் வீடு ஃபுல்லாக ஒதுக்கிட்டு இந்த சாம்பிராணி வாங்குவோம் அப்படி சொல்லி போயிட்டு இருந்தேன். சாம்பிராணி சூடம்பத்திலாம் வாங்கி வைக்கணும்னு பார்த்தீங்களா? அதுக்கு தான் போனேன். போகிற வழி தான் உங்களை பார்த்தேனா, அதான் என்னாச்சோ ஏதாச்சும்னு கேட்டேன். அவள் வேலைக்கு போயிட்டா பார்த்தீங்களா மூத்தவா? அவளுக்கும் சுவாறு செஞ்சு கொடுக்கல. அப்படியே மதியானம் தான் போய் சுவாறு கொடுத்துட்டு அப்படியே வரணும் வீட்டுக்கு. அப்படியே சூடம்பத்திலாம் வாங்கிட்டு புதன்கிழமை மாலை போட போகிறேன்ல, அதான். ஏக்கா, நீங்களும் மாலை போடுங்கக்கா, உங்கள் பேத்திக்கு குணமாகணும்னு. நான் எப்படி லட்சுமி போட முடியும்? எம்மா, நான் போடுறேம்மா. இல்லை, நீ போட வேண்டாம், பாப்பாக்கே போட்டு விடும். நல்லா ஐடியாம்மா. பாப்பாவுக்கு குணமாச்சுன்னா பாப்பாவுக்கு மாலை போட்டு அம்மன் விஷயம் போட்டுருவேன். அந்த அம்மன் நல்லபடியாகவும் பிள்ளையை கூப்பிடுவாப்பா. ஆமாக்கா. சரி லட்சுமி, நல்லா குணமாகணும், அவ்வளோதான். சரி லட்சுமி, நீ போயிட்டு வா, உனக்கு வேலை இருக்குன்னு. அப்புறம் மூத்த வேறு சாப்பாடுக்கு உட்காந்துருப்பா. ஆமாம், இப்போமே மணி 12 இன்னும் 1/2 மணி நேரத்தில் போகணும். 1 மணி நேரத்தில் சாப்பிடணுமா? சரி, நீ போ. சரி, நான் போயிட்டு வர சேர்க்கிறேனியா? சரிக்கா. இல்லை சொல்லுங்கம்மா. ஏன்னா இந்த வீட்டில் அப்படி இப்படி எல்லாத்தையும் போட்டு வந்துட்டேன் பார்த்தியா? நீ இருக்கியா, நான் போட்டுமா? இல்லை நான் இருக்கேன், நீ போறியா? ஏம்மா, நான் பாப்பா கூட இருக்கம்மா. நீங்கள் போயிட்டு எல்லாரையும் முடிச்சுட்டு வாங்க. சரியா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. பாபு என் மகா. நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.